குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் இந்த ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இடத்துல நான் அதிகப்படியாக மாட்டிக்கினேன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது இது டோட்டலாக அதுக்கு பேர் ட்ராப் கேண்டில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் ஏன் பொதுவாக ஆப்ஷன் பையர் போய் மாட்டிக்கிறாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஆப்ஷன் பையர்ஸ் அதிகமாக பணம் இழக்கிற ஒரு இடம் எங்கன்னு பார்த்தா அது இந்த ட்ராப் கேண்டிலில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய க்ரீன் கேண்டில் வந்தாலே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சிஇயை போய் பை பண்ணுறாங்க. பெரிய ரெட் கேண்டில் வந்தாலே எல்லோரும் புட் ஆப்ஷன் பிஇயை போயிட்டு பை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேண்டில் உண்மையான பிரேக் அவுட்டாக இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த இடத்துல வாங்கி அது ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. இது ட்ராப்பாக அமைஞ்சால் தான் மிகப்பெரிய லாஸஸ் வரும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ராப்னால் முதல்ல என்ன, ட்ராப் கேண்டில்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ட்ராப் கேண்டில் அப்படின்றது மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனை மட்டும் காட்டும். ஆனால் சில நேரத்தில் அதுக்கு எதிரான திசையிலும் அது திரும்பிடும். இதனால தான் பையர்ஸ் ட்ராப் ஆவாங்க, செல்லரும் ட்ராப் ஆகிறதுக்கான காரணம் இது தான். இங்கே ட்ராப் கேண்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சியை சேர்த்து தான் நம்ம அதுக்கு ட்ராப் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புல் ட்ராப் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாமா. நிஃப்டி 50 ஒரு 25,000 ட்ரேட் ஆகுது. திடீர்னு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் அங்கே வருது. அதாவது 25,000 25,100க்கு அந்த பெரிய கேண்டில் போகுது. 100 பாயிண்ட்டு அந்த கேண்டில் மிகப்பெரிய ஒரு க்ரீன் கேண்டிலாக மேலே போகுது. ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் இது மேலே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல போய் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன ஆகுது, 25,100 இருந்த அந்த பெரிய கேண்டில் 24,980க்கே வந்துடுது. மார்க்கெட் சடார்னு ஒரு 110 பாயிண்ட்டு 120 பாயிண்ட்டு கீழே விழுது. அப்போ இந்த இடத்துல சிஇ ப்ரீமியம், கால் ப்ரீமியம்லாம் என்ன ஆகும், 30%லேருந்து 40% வரை கீழே சாலிடாக ப்ரீமியம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் புல் ட்ராப். ஓகேங்களா. அப்போ நீங்கள் இங்கே என்ன தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம உள்ளார்த்தமாக செக் பண்ணால், அந்த ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கேருந்து 100 பாயிண்ட் போகுது. நம்ம அந்த பாட்டத்துலேயே அதை வாங்காமல் 100 பாயிண்ட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் எடுக்கிறோம். அப்போது அது வால்யூம் இல்லாத கேண்டிலாக இருக்கிறதுனால அது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் டாப்பில் வாங்கும் போது என்ன ஆகும், அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட் இறங்கும் போது உங்களோட ப்ரீமியம் பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா அந்த இடத்துல வேகமாக இறங்குது, அதே நேரத்தில் டைம் டிக்கே வேகமாக உருக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த புல் ட்ராப். இதில் தான் நம்ம பல பேர் மாட்டிப்போம். அப்போ இந்த புல் ட்ராப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிஸ்டண்ட்டு பக்கத்தில் வருதா, இப்போ ஒரு கேண்டில் இருக்குது, உதாரணம் 24,980 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, ஓகேங்களா. மார்க்கெட்டில் அந்த கேண்டில் 24,970 க்ளோஸாக நிற்கிது. இப்போ ரெசிஸ்டண்ட் அந்த இடத்துல பிரேக் ஆகலை. அப்படி இருக்க நம்ம போய் சிஏ பை பண்ணுவது ரிஸ்க்கு, ஓகேங்களா. அந்த இடத்துல சிஏ ரிஸ்க் பண்ணால் அது சடார்னு ஒரு பாயிண்ட்டு ஏறி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது டோட்டலாக நமக்கு லக்கு, அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 24,970 கட் பண்ணாமல் 24,980 கட் பண்ணாமல் 24,970 கிட்டேயே இருந்ததுன்னா அந்த இடத்த நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ரெண்டாவது என்னத்தை பார்க்கணுன்னா, அந்த 24,980 கட் பண்ணும் போது அந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு பெரிய கேண்டில் வருதுன்னா அந்த இடத்துல சாதாரணமான வால்யூம் இருந்தால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. அதாவது அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வரும்போது ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வால்யூத்தை பார்ப்பாங்க. வால்யூம் எப்படி இருக்குது, ஏன் ஒவ்வொரு மென்டார்ஸும் வால்யூமை செக் பண்ணுங்கள் பிரேக் அவுட் வரும்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா வால்யூமே இல்லாமல் இந்த ஹண்டிங் ப்ராசஸ் நடக்கும் போது மார்க்கெட் சடார்னு மேலே போகும், இல்லை சடார்னு கீழே வரும். ஆனால்
அங்கே ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அந்த ஓஐ அது வந்து அபரிவிதமாக பில்டப் ஆகிருக்கும் போது அதை உடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அதனால தான் அது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹண்டிங்காக ப்ரெஷர் பண்ணி ஏற்றுவாங்க, மேலேயோ இல்லை கீழேயோ. அப்படி பண்ணும்போது ஓஐ எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது கண்டிப்பாக ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் டவுனாக தான் மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம வால்யூம் கண்டிப்பாக செக் பண்ணணும். வால்யூம் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரியும் இந்த மாதிரி புல் ட்ராப்லேயோ பியர் ட்ராப்லேயோ எடுக்கவே கூடாது. இதுதான் மெயினான ரூல். அடுத்தது வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பல பேர் வந்து கேண்டிலோட நடுவுலேயே என்ட்ரி எடுத்துருவாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பாக முடியும். 5 நிமிஷம் கேண்டில் அப்படின்னா 5 நிமிஷம் முடியும் வரை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போகுது. உடனே அந்த இடத்துல கட் பண்ணும் போதே அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது. அந்த கேண்டில் முடிகிற வரை, அந்த டைமிங் ஃப்ரேம் வச்சுருக்க முடிகிறது வரையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் நடுவில் எடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் முடியறதுக்குள்ளே அது மேலே போய்ட்டு கீழே வந்துடும். ஸோ இது மாதிரி அனுபவம் எனக்கே உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அந்த டைம் ஃப்ரேம்னால் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்னால் அந்த 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் அது கம்ப்ளீட் ஆகிடணும், அந்த பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் என்னவா மாறுதோ அங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் ஏறும் போதே எடுத்துட்டிங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா நீங்கள் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் ஃப்ரேம் முடியுது, அந்த இடத்துல போய் இப்போ எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல வால்யூம் இல்லைன்னா அது மறுபடியும் அங்கேருந்து கீழே தான் வரும். அதுக்கு பேர் தான் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரேக் அவுட்டை பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதுன்னா அந்த இடத்துல பை பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இது ரொம்ப பேருக்கு நல்லா தெரியும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பியர் ட்ராப்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பியர் ட்ராப்னா ஒன்றும் இல்லை, பேங்க் நிஃப்டி ஒரு 56,000 ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் திடீர்னு 56,000லேருந்து 55,850க்கு வந்தது. ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ ஒரு புட் சைடில் போய் ஒரு பிஏ பை பண்ணலாம். ஆனால் அடுத்த 15 நிமிஷத்தில் என்ன ஆகுது, 55,850லேருந்து 56,100க்கே மார்க்கெட் கீழே வருது. மறுபடியும் மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல 55,850லேருந்து 56,100க்கு மேலே போகுது. அதாவது கேண்டில் மேலே போகுது. அப்போது இது என்ன ஆகும், புட் சைடில் வாங்கினவங்களுக்கு அது ட்ராப்பாக முடியும். இதை தான் பியர் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பியர் ட்ராப் ஏன் வருதுன்னா, அந்த இடத்துல வால்யூம் பெரிய லெவலில் ஜென்ரேட் ஆகிருக்காது. அந்த கேண்டில் கீழே வந்துட்டு சடார்னு மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வால்யூம் பெரிய லெவலில் ஜென்ரேட் ஆகிருக்காது. ஏன்னா அந்த இடத்துல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல்லிங் நடந்திருக்காது. சும்மா ஒரு ப்ரெஷரில் இறங்கி ஏறி இருக்குது. இதுதான் அங்கே நடக்குது. இதை தான் வந்து பியர் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியர் ட்ராப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், சப்போர்ட் லெவலில் நம்ம எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 55,850 இங்கே இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தால், இந்த புட் சைடில் பிஇ பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். சப்போர்ட் மீது செல்லிங் செய்வது எப்போவுமே ரிஸ்க்கு. ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் செல்லிங் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ரிஸ்க்காக அமையும். அதாவது இந்த லாங் விக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த லாங் விக்கு நம்ம அங்கே கவனிக்கணும். ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஆனால் அதுக்கு கீழே ஒரு சிறிய டெயில் வால் மாதிரி ஒன்று வரும். அதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் அந்த டேகோட வேலை. அந்த கேண்டிலுக்கு மேலே அதுக்கப்புறம் பிஇஏ பை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ஒரு லாங்கு டெயில் வந்து வருது, பட் அந்த கேண்டில் வந்து ரெட்டாகவே தான் இருக்குது, ஆனால் சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் வந்து ஒரு புட்டை கன்சிடர் பண்ணுறது அது ப்ராப்ளத்தை தான் தரும், லாஸை தான் தரும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும், அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அது முடியணும். அதே நேரத்தில் வால்யூமும் மிகப்பெரிய வால்யூமும் அங்கே ஜென்ரேட் ஆகணும். இந்த 3 கான்செப்டை எப்போவுமே மைண்டில் வச்சுங்க.
ஏன் ஆப்ஷன் பையர் அதிகப்படியாக இந்த ட்ராப்பில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னா, ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். இப்போ வாங்கலாம் அது மிகப்பெரிய மூவுக்கு போயிடும், நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறதுனால தான் மாட்டிக்கிறாங்க. இந்த எண்ணமே தான் ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய லாஸாக வர்றதுக்கான காரணமாகவும் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மூவ் போனால் போய்கிட்டோம், அடுத்த செட்டப் வரும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதோ இல்லை ரீடெஸ்டிங் பண்ணும்போதோ நான் அப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ட்ராப் கேண்டில் வந்தால் என்ன செய்யணும்? புல் பேக் வெயிட் பண்ணணும். அந்த மார்க்கெட் புல் பேக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். க்ரீன் கேண்டில் வந்துடுச்சு, உடனே சிஏ வந்து பை பண்ணக்கூடாது. அதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ரீடெஸ்டிங் இல்லை புல் பேக் வரணும். வந்ததுக்கப்புறம் ஐஏ பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அந்த ரீடெஸ்ட் வெயிட் அப்படின்னு அடிக்கடிக்கு சொல்கிறோம்ல, பிரேக் அவுட் நடந்துட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு அகைன் அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணணும். இதுதான் ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். எப்போவுமே ரீடெஸ்ட்டு தான் மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராப்பை டிடெக்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரையும் விவேப்பு. இது புல் கேண்டில் விவேப்புக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது வால்யூம். அந்த இண்டிகேட்டர் வால்யூம் இல்லாமல் பெரிய கேண்டில் வந்தால் அது நமக்கான ட்ராப்பு, இங்கே எங்கேயோ ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம உடனே டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? வால்யூம் இருக்கணும், அதே நேரத்தில் கேண்டில் நல்ல மொமெண்டம் இருந்தால் அதுதான் நம்பகத்தன்மையான பிரேக் அவுட்டு. கோல்டன் ரூல் என்னென்னா, ஒரு பெரிய கேண்டிலை பார்த்தாலாம் ட்ரேட் எடுக்காதீங்க. பெரிய கேண்டில் ப்ளஸ் வால்யூம் இப்படி இருக்கணும். பெரிய கேண்டில் ப்ளஸ் பிரேக் அவுட் இப்படி இருக்கணும். பெரிய கேண்டில் வித் ரீடெஸ்ட்டு இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி இருக்கணும். பெரிய கேண்டில் ப்ளஸ் விவேப் கன்ஃபர்மேஷன் வேணும். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். இதுதாங்க கோல்டன் ரூல். ஒரு ட்ராப் கேண்டிலில் ஒரு பிகினர்ஸ் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, நான் சொன்ன இந்த 5 விதமான காம்பினேஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு பெரிய கேண்டில் ப்ளஸ் வால்யூம் நடந்திருக்கணும், ஒரு பெரிய கேண்டில் வித் பிரேக் அவுட் நடந்திருக்கணும், ஒரு பெரிய கேண்டில் வித் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரீடெஸ்ட்டு நடந்திருக்கணும், ஒரு பெரிய கேண்டில் ப்ளஸ் விவேப்புக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இதெல்லாம் இருந்தால் இதுதான் கோல்டன் ரூலே. இதை தான் உங்களுக்கு கிளாஸ்லலாம் சொல்லி தருவாங்க. நான் கிளாஸ் எல்லாம் போனதில்லை, இது என்னோடய அனுபவத்தால் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது என்ட்ரி எடுக்கிறதுனால மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறது தப்பான என்ட்ரியால் மட்டும் இல்லை. நமக்கு அதுக்கான நாலேஜ் வேணும். எல்லா நேரத்துலையும் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது 6.25 மணி நேரம் ட்ரேட் ஆகுது, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், அது திடீர்னு நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம், லாஸும் கொடுக்கலாம். ஆனால் இது மாதிரியெல்லாம் ட்ரேடிங் பண்ணால் அது வேலைக்கே ஆகாது. மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சிக்கணும். மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸை ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி என்ன பண்ணுது, ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட்டில் இந்த மாதிரி கண்டிஷனில் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வர்றதுக்கான வழி என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்தால் உடனே பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்தால் உடனே அதை புட் ஆப்ஷனில் போய் பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. ட்ராப் கேண்டிலை நம்ம ஃபஸ்ட்டு அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உடனே ஒரு க்ரீன் கேண்டில் பெருசாக வருது, ஒரு கால் சைடில் போயிடலாம் அப்படின்னு போனால் அது ப்ராஃபிட் தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதா, ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அது முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் அதிகமாக என்ன மாதிரி ட்ராப்பில் சிக்கியிருக்கீங்க, புல் ட்ராப்பா பியர் ட்ராப்பா அப்படின்ற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.